இது வெறும் இடைவேளை மட்டுமே. மீண்டும் போரை தொடங்க தயார். சுயரூபத்தை காட்டிய அமெரிக்க ஒப்பந்தம் இன்றுடன் திடீர் வாபஸ். ட்ரம்பின் முகத்தில் அறைந்த ஈரான். மத்திய கிழக்கில் மீண்டும் பரவப்படுகிறதா போர் நிறுத்த ஒப்பந்தம்? பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஈரான் சபாநாயகர் சமாதான ஒப்பந்தம் சிதைக்கப்படுகிறதா? இஸ்ரேல் மீது இமானுவேல் மேக்ரான் சீற்றம். ட்ரம்பிற்கு பிரான்ஸ் விடுத்துள்ள நேரடி இன்னும் முடியவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின் நெதன்யாகுவின் பகீர் மிரட்டல். அணுசக்தி விவகாரத்தில் இஸ்ரேலின் இரட்டை நாடுகளை அதிர வைக்கும் ட்ரம்பின் புதிய நிபந்தனை. யாருக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. வெடிக்கப் போகும் பொருளாதார யுத்தம். ஈரானுடன் 14 நாட்கள் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் வேளையில் அமெரிக்க ராணுவத்தின் கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் ஜான் கெயின் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை வளைகுடாவில் நிலவும் அமைதி எவ்வளவு பலவீனமானது என்பதை உலகிற்கு காட்டியுள்ளது. போர் நிறுத்தம் என்பது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டுமே. ஜனாதிபதியிடம் இருந்து ஆணை கிடைத்தால் அடுத்த நிமிடம் மீண்டும் போரை தொடங்குவதற்கு எமது படைகள் தயார் நிலையில் உள்ளன என ஜான் கெயின் எச்சரித்துள்ளார். கடந்த 38 நாட்களாக நாங்கள் எவ்வளவு வேகம் மற்றும் துல்லியத்துடன் தாக்கினோமோ அதே உத்வேகத்துடன் மீண்டும் களமிறங்குவோம். போர் மீண்டும் தொடங்குவதை நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் அதற்கு நாங்கள் எப்போதும் தயார் என்று அவர் ஈரானுக்கு நேரடி சவால் விடுத்துள்ளார். இந்த 38 நாட்கால போரில் வீர மரணமடைந்த 13 அமெரிக்க வீரர்களின் தியாகமும் அவர்களது குடும்பத்தின் தியாகமும் ஈடு இணையற்றது என்று தெரிவித்தார். 14 நாட்கள் போர் நிறுத்த காலத்தில் ஜலசந்தி திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் அமெரிக்க ராணுவம் தனது தளவாடங்களை இன்னும் அங்கிருந்து அகற்றவில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த மூவ் என்ன என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. இந்த 14 நாட்கள் இடைவெளி ஈரானை பணிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பா அல்லது அடுத்த கட்ட மகா அழிவிற்காக அமெரிக்கா எடுக்கும் ஒரு சிறிய ஓய்வா என்பதே பெரும் கேள்வியாக ஈரானிடையே ஏற்பட்டுள்ள 14 நாட்கள் போர் நிறுத்தம் இப்போதே முறியக்கூடிய அபாயத்தை எட்டியுள்ளது. லெபனானில் ஒரே நாளில் 112 பேரை இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கும் நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு அதிரடி செக் வைத்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மிகவும் தெளிவானவை. அமெரிக்காவிற்கு இப்போது 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்று, முழுமையான போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லது இஸ்ரேல் மூலமாக போரை தொடர வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்று அவர் ட்ரம்பின் முகத்தில் அடித்தார் போல் தெரிவித்துள்ளார். லெபனானில் இன்று இஸ்ரேல் நடத்தியுள்ள படுகொலைகளை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை காப்பாற்ற போகிறதா இல்லையா என்பதை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் எச்சரித்துள்ளார். இன்னொரு பக்கம் ஈரானின் புரட்சிகர காவல் படை லெபனான் மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் உரிய பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்துள்ளது. இது 14 நாட்கள் அமைதி ஒப்பந்தம் இன்றிரவே முறிய வாய்ப்புள்ளதை உணர்த்துகின்றது. ஈரான் லெபனானையும் சேர்த்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கொண்டு வர துடிக்கின்றது. இதனால் அமெரிக்காவோ லெபனானை தனிமைப்படுத்த பார்க்கின்றது. பந்து இப்போது ட்ரம்பின் கையில் உள்ளது. இஸ்ரேல் மூலம் போரை தொடர்வதை நிறுத்தினால் மட்டுமே சமாதானம் என்று ஈரான் வைத்துள்ள இந்த நிபந்தனை மத்திய கிழக்கில் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. தனது கூட்டாளியான லெபனான் தாக்கப்படுவதை பார்த்துக் கொண்டு ஈரான் 14 நாட்கள் சும்மா இருக்காது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் இடையிலான 14 நாட்கள் அமைதி ஒப்பந்தம் இப்போது ஊசலாடிக் கொண்டிருக்கின்றது. ஈரான் முன்வைத்த 10 அம்ச திட்டத்தின் முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறிவிட்டதாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் மிக கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஈரானின் போர் நிறுத்த நிபந்தனையில் லெபனான் மீதான தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய அம்சம். ஆனால் அதை இஸ்ரேல் கண்டுகொள்ளவே இல்லை. லெபனான் ஒப்பந்தத்தில் இல்லை என ட்ரம்ப் சொன்னது ஈரானை ஆத்திரமடைய செய்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு ஈரானின் வான்பரப்பிற்குள் வெளிநாட்டு ட்ரோன் ஒன்று அத்துமீறி நுழைந்ததாக காலிஃபாப் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஈரானின் இறையாண்மையை மீறும் செயல் என்றும் அவர் சாடியுள்ளார். யுரேனியம் செறிவூட்டும் ஈரானின் உரிமையை அமெரிக்கா ஏற்க மறுத்துவிட்டது. அணுசக்தி பொருட்களை தோண்டி எடுப்போம் என்று ட்ரம்ப் சொன்னது ஒப்பந்தத்தின் அடிப்படையையே தகர்ப்பதாக ஈரான் கருதுகின்றது. இந்த சூழ்நிலையில் இருதரப்பு போர் நிறுத்தம் குறித்தோ அல்லது பேச்சுவார்த்தை குறித்தோ பேசுவது முற்றிலும் நியாயமற்றது என்று காலிஃபாப் தெரிவித்துள்ளார். அதாவது சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தையை ஈரான் புறக்கணிக்கக்கூடும் என்ற மறைமுக எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே லெபனானில் இஸ்ரேல் நடத்தியுள்ள கோர தாக்குதல் உலக அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கண்மூடித்தனமானது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மிக கடுமையாக கண்டித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் இப்போது எட்டப்பட்டுள்ள அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலைத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது. லெபனானும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் என மேக்ரான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இன்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஈரான்
ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடினார். போர் நிறுத்தத்தை ஏற்பது நீங்கள் எடுத்த சிறந்த முடிவு, ஆனால் அது லெபனான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனான் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனும் பேசிய மேக்ரான், இந்த துயரமான நேரத்தில் பிரான்ஸ் முழுமையாக லெபனான் பக்கம் நிற்கும் என உறுதியளித்துள்ளார். 89க்கும் மேற்பட்டோர் பலியான இந்த தாக்குதல் ஒரு போர் குற்றம் என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் 254 பேர் கொல்லப்பட்டும் 1165 பேர் காயமடைந்தும் உள்ள நிலையில் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் ஒரு தேசிய துக்க தினமாக அறிவித்துள்ளார். அனைத்து அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இல்லை என ட்ரம்ப் சொல்லும் அதே வேளையில் லெபனானுக்கும் இது பொருந்தும் என மேக்ரான் வலியுறுத்துவது போர் நிறுத்தம் நீடிக்குமா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான 14 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று ஆற்றிய உரை உலகையே அதிர வைத்துள்ளது. ஈரான் இப்போது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலவீனமாக உள்ளது என்று அவர் கட்டுக்கதைகளை அள்ளி வீசியுள்ளார். நாங்கள் எந்த நிமிடத்திலும் மீண்டும் போரை தொடங்க தயாராக இருக்கிறோம். எமது விரல்கள் இன்னும் தூண்டும் நிலையில்தான் இருக்கின்றன. இந்த 14 நாள் அமைதி என்பது எமது அடுத்த கட்ட இலக்குகளை அடைய உதவும் ஒரு சிறிய இடைவேளை மட்டுமே என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இது ஒன்று அமைதியான ஒப்பந்தம் மூலம் நடக்கும், இல்லையென்றால் மீண்டும் தாக்குதல் நடத்தி அதை சாதிப்போம் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மிக முக்கியமான விஷயம், இந்த 14 நாள் போர் நிறுத்தம் லெபனானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் பொருந்தாது என நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று ஹெஸ்புல்லா மீது நாம் நடத்திய தாக்குதல் 2024 பேஜர் தாக்குதலுக்கு பின் நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் இப்போது ஒரு அடிபட்ட நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளது என கூறியுள்ளார். இதனால் நெத்தன்யாகு தனது மனதை சாந்தப்படுத்த முயல்வதாக நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர். ஒரே நாளில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 254 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 1165 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. பெய்ரூட்டில் இப்போதும் குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அணுசக்தியை அகற்றாவிட்டால் மீண்டும் போர் தொடங்கும் என நெத்தன்யாகு விடுக்கும் இந்த எச்சரிக்கை ஒரு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது இது அடுத்த கட்ட மகா அழிவிற்கான தொடக்கமா என்பது உலக அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பூகம்பத்தை கிளப்பியுள்ளார். ஈரானுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்கும் நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்கள் மீதும் உடனடியாக 50% வரி விதிக்கப்படும். இதில் எந்தவிதமான விலக்கும் அல்லது விதிவிலக்கும் கிடையாது என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ட்ரம்ப் எந்த நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் ஈரானின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு திட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் சீனா மற்றும் ரஷ்யாவையே இந்த மிரட்டல் குறிவைப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். 14 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே இத்தகைய மிரட்டலை ட்ரம்ப் விடுத்துள்ளது ஈரானுக்கு வரும் வெளிநாட்டு உதவிகளை முற்றாக துண்டித்து அந்த நாட்டை பேச்சுவார்த்தையில் பலவீனப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் சமீப காலமாக ஈரானுக்கு எந்த ஆயுதமும் வழங்கவில்லை என சீனா மற்றும் ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளன. இருப்பினும் ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை ஈரானின் ராணுவ பலத்தை உடைப்பதற்கான வழியா அல்லது சீனா மற்றும் ரஷ்யாவின் கல்லாப்பெட்டிகளுடன் விளையாடி மீண்டும் ஒரு உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்குமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும்.